ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம எல்லாரையும் முன்னேற விடாமல் தடுக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்க நம்மளை விட்டு சில டைம் ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். கரெக்டாக? சில டைமு ஒரு சில பர்டிகுலர் பர்சனை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஆனால் அதிகபட்சமான பேர் எங்கே இருப்பாங்க தெரியுமா? நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மேலே ஐயோ சொல்லவே முடியாத அப்படி ஒரு பொறாமை எண்ணம் இருக்குங்க. அந்த கேரக்டர் உள்ளவங்க தாங்க ரொம்ப ரொம்ப பேட். அவங்களோட எய்ம் என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னு எதுவும் பெருசாக அவங்களோட முக்கியமான வேலையே நம்மளை போட்டு தள்ளணும். அது மட்டும்தான் அவங்களோட எய்மாக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளமை கடவுள் ஜாஸ்தியாக கொடுக்குறதில்லன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வீட்டு வேலையை பார்க்காம நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ணுறதுங்கிறத மட்டுமே தேடி தேடி பண்ணிகிட்ருக்காங்க. லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். கரெக்டாக? ஆனால் அதை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பொறாமை எண்ணம் உள்ள ஒரு சிலர் இருப்பாங்க. சரி, அவங்கக்கிட்ட என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது, அவங்கள எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம். நம்ம லைஃப்பில் ஒரு சிலருக்கு எப்படின்னா, ஆசைப்பட்ட விஷயம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அதே இது ஒரு சிலருக்கு அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம போய் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை அவங்க அடையிறதுக்காக ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை அவங்க அடைவாங்க அவங்களோட முயற்சினால். கரெக்டாக? ஆனால் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது நமக்குன்னு வச்சுருக்க அந்த கோல், நம்ம வெற்றி அவ்வளோ அடையணும்னு ஆசைப்படுற அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேட் கேரக்டர் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலேஷனில் ஜாஸ்தி இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துகிட்ருப்பாங்க, சடனாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களால தாங்க முடியாது, டக்குன்னு மாறிடுவாங்க. அது ஃப்ரெண்டை நம்ம ஓரளவு நம்பலாம். கரெக்டாக? அதாவது நான் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு ஃப்ரெண்டு கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம தப்பான ஃப்ரெண்டை சூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் லைஃப்பில் எப்போவுமே கரெக்டாக சூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சில சமயத்தில் அது தப்பாகும். எல்லாருக்கும் கரெக்டாக அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? மோஸ்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பற்றி நான் பேச வரலை. ரிலேட்டிவ்ஸ் ஜாஸ்தி இந்த மாதிரி பொறாமை இருக்கும். அவங்கள நம்ம வேண்டான்னு தள்ளியும் வைக்க முடியாது, அதே சமயத்தில் வேணும்னு பக்கத்துலேயும் வச்சுக்க முடியாது. ரொம்ப பெரிய டார்ச்சர். கரெக்டாக? இப்போ லைக் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட பழகுறோம், அதாவது ஒரு கேரக்டர் கூட நம்ம பழகிட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வேணான்னு ஒரு டைம் டிசிஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சரின்னு முழுசாக அவங்கக்கிட்டேருந்து நகர்ந்துடலாம். ஆனால் இந்த உறவுகள்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் நகரவே முடியாது. நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. சரி, அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த மெயினான குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கூட அவங்க எவ்வளோ பழகினாலும் அவங்கக்கிட்ட ஒரு உண்மை இருக்காது. லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட கெரியரில், சரியா, ஒர்க்கிங் பிளேஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு பெஸ்ட் பர்சனாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்படியே அவங்க உங்கள் கூட இருக்கும்போது அவங்களால உங்களை உண்மையாக பாராட்டக்கூட முடியாது. உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மனசார நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, அதனால் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக அவங்களால கொண்டாடவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இவன் இந்த விஷயத்த பெஸ்ட்டாக பண்ணுறான், நம்மளோடையும் பெஸ்ட்டாக பண்ணுறான், இன்னும் ஒரு மேல் நிலைமைக்கு அவன் போயிடுவானா அப்படிங்கிற எண்ணம் அவன் வந்துடக்கூடாது, அவன் அப்படி மேலே வளர்ந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த உண்மையான உணர்வே இருக்காது. நீங்கள் லைக் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒருத்தங்க இந்த மாதிரி கேரக்டரில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் கான்டாக்டில் நம்மளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ரிலேஷனாகவே இருக்கலாம், நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, ஜஸ்ட் கால் பண்ணி ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாராட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அதில் ஒரு நல்ல எண்ணமே இருக்காது. மொபைலில் எவ்வளோ நாளும் ஈஸியாக நடிச்சிருவாங்க. ஆனால் நேரில் நீங்கள் அவங்கள பாருங்கள், அவங்கக்கிட்ட அந்த
நேரில் அந்த நம்மளை ஏமாற்றுவாங்கல்ல, மொபைலில் நல்லா ஏமாற்றிருப்பாங்க, பட் நேரில் அவங்கக்கிட்ட அந்த உண்மையான இது இருக்காது. அவங்க கண்ணை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சலாம், அந்த கண்ணில் உண்மையே இருக்காது. சரியா? நம்ம ஒரு விஷயத்தை பெஸ்ட்டாக பண்ணுறோன்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்த அவங்க இது உனக்கு பெட்டராக இருக்கும், நீ இதை பண்ணனா உன்னோட லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. கண்ணை மூடிட்டு யாரையும் நம்பிடாதீங்க. இந்த மாதிரி அவங்க நம்ம நல்லதுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்கிறது ரேருங்க. ஓப்பனாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லது நினைக்கிற 2 ஜீவன் இருப்பாங்க, அம்மா அப்பா. மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜ் லைஃப் பெட்டராக இருந்து அவங்க உங்களுக்கு வர போகிறாங்க, ஓகேவா? ஆனால் இந்த 2 உயிர், அம்மா அப்பா, இந்த சொந்தத்தை தவிர வேறு யாரும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மனசார வாழ்த்த மாட்டாங்க. ஒரு சிலருக்கு நடக்கலாம், அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க நமக்கு பண்ணுவாங்க. அதாவது நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தங்க, சப்போஸ் ரோட்டில் நம்ம போவோம், யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நிச்சயமாக பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு தண்ணி மயங்கி விழுந்துட்டாங்க, தண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளை உண்மையாக வாழ்த்துவாங்க. ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா, அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கிற ரிலேஷன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. டெஃபினட்டாக இருக்காதுன்னே வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படி தான் இருப்பாங்க. இவங்களை நம்ம பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்கிட்ட நீங்கள் தள்ளி இருக்கணும், ஓகேவா? செகண்ட் விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெற்றியை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்காக அவங்க நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்ககிட்ட என்ன தெரியுமா வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு எது இருக்குது, நீ பண்ணிடுவ, நீ டேலண்ட்டு, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை என்ன இருக்குன்னு தான் அர்த்தம். உன்னால் முடியும், உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அப்போவே நம்ம மனசில் தெரியும், ரொம்ப இரிட்டேட் ஆகும். இன்னொரு விஷயம், அது நம்மளோட வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அது நம்ம கஷ்டப்பட்டு அது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. உனக்கு லக் இருந்திருக்கு, இந்த மாதிரி வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மாற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த கேரக்டர் இருக்கும் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி எத்தனை பேர் அவங்க கூட இருக்காங்க லைஃப்பில். அவங்களோட வேலையே நம்மளை டார்ச்சர் பண்ணுறது தான், ஓகேவா? விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாலியாக இருக்கிற கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக இருக்கிற சூப்பரான கேரக்டர் அப்படின்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஜாலியாக கெடுக்கணும்னு நினைப்பாங்க. உனக்கு என்னப்பா, நீ எல்லார் கூடயும் பேசுவ, எல்லார் கூடயும் ஜாலியாக இருப்ப, அதை என்ன பண்ணணும், தனிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. உங்களை பற்றி ஒரு சிலர்கிட்ட என்னன்னா, சில விஷயங்களை தப்பாக அவங்க உங்கள் கூட இவ்வளோ நாள் இருந்தவங்களா இருப்பாங்க, பிடிக்கலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பொறாமை என்ன உருவாச்சுன்னா பிடிக்கலன்னு ஆகிடும். மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் பொறாமப்படுறீங்க அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட உங்களை பரப்புவாங்க, ஒரு வதந்தி மாதிரி. சரியா? நீங்கள் தான் அந்த மாதிரி பொறாமப்படுறீங்க, உனக்கு இந்த விஷயத்த பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போயிட்டு அடுத்தவங்க கிட்ட உங்களை பற்றி கன்வே பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு, ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ பேடாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த ஜாலியாக கலகலன்னு இருக்கிற உங்கள் கேரக்டரே மற்றவங்க மூலமாக உங்களை காயப்படுத்தி, யாருமே வேண்டாண்டா, நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பேட் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கக்கிட்ட எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. நம்ம கூடவே இருந்துட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு தோல்வி கிடச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மன வருத்தத்தில் இருப்போம். அந்த விஷயத்த வந்து ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போமா, அப்போ அவங்க எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை. நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை சொல்லுவீங்க, அது அவங்க காதில் கேட்காது. நம்மளை இன்சல்ட் பண்ணணும்னா டைரெக்டாக இல்லைன்னா இன்டைரக்டாக அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம மனசை ஈஸியாக காயப்படுத்துவாங்க. மோஸ்ட்டாக அவங்க டைரெக்டாகவே வெளிப்படுத்துவாங்கங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக டைரெக்டாக வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவளை சீக்கிரத்தில் டைரெக்டாக உங்களை கஷ்டப்படுத்த முடியாது, ஆனால் இன்டைரக்டாக சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி வதந்தி பரப்பி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பீப்புளை நீங்கள் என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை, ஓகேவா? நல்ல நண்பர்களை நீங்கள் தான் தேடணும். ஆனால் ரிலேஷனில் இந்த மாதிரி இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவு தள்ளி வைங்க.
என்னன்னா என்ன, அந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். இல்லைன்னா ஏதாவது சொல்லி போட்டுக்கிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் போயிட்டு உங்களோட கஷ்டத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது நிச்சயமாக அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்கங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்த இது பண்ணிவிட்டு பேசிவிட்டு அதை ஒரு மேட்டராகவே எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தோல்வினா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. அதை பற்றி கேட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக அந்த இடத்த மட்டும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேட் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை என்ன இருக்கும். பொறாமை என்ன இருக்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு பழகாதீங்க. முடிஞ்ச அளவு தூக்கி தள்ளி வைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளி வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்களோட மெயின் வெற்றி என்னது, அவங்க லைஃப்பில் அவங்க ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை ஒரு பக்குவமாக ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளை எப்படி காலி பண்ணலாங்கிற வேலையை அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு அவங்க ஒரு கரையை உழைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, சரியா? அவங்கள தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.